இங்க யாரும் இல்லையா? என்ன திடீர்னு மாடு மம்மூட்டி வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை பசி தாங்காம மிமிக்ரி பண்ணுதோ? அட, நீ என்னடா இங்க? எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை நான் தட்டி எழுப்பிட்டேன்னு. இதுங்க கூட இருக்கும்போது யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன்லாம் சொல்ல தேவையில்லையே. உண்மையை சொல்ல போனா இப்பெல்லாம் நான் பட்னியா இருக்கிறது இல்ல. பசிக்கும் போது இஷ்டம் போல கழனி தண்ணியை குடிக்கலாம்ல. அதனால பாவம் இதுக்கு தான் பட்னியா இருக்கு. நீங்க எதுக்காக வந்தீங்க? வீட்டுல கௌரி இல்ல? உள்ள இருக்காங்க, கூப்பிடுறேன். ஃபீலிங்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அக்கா, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக கிரியனை வந்திருக்காரு. வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு இருப்பாரு. கன்ஃபார்ம்டு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அவர்கிட்ட போய் சொல்லு. இப்ப யாரையும் பார்க்க முடியாது. இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, என்னக்கா நீங்க? வாயை மூடுறா. இப்போதைக்கு நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும். கெஞ்சி கூத்தாடி உன் காலை பிடிச்சி கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு நினைச்சு போஸ்ட் கொடுத்தேன்னா அது வேஸ்ட். அந்த நினைப்புல வந்திருந்தாலும் நீ கூப்பிட்ட உடனே ஓடி வரதுக்கு வேற ஆளை பாரு. வந்த விஷயத்த சொல்லிட்டு போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதுல ஒரு சைன் பண்ண. 50 லட்சம் ரூபாயா? அந்த பொண்ணுக்காக இப்ப நான் பணம் கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடும். அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ பணம் கொடுக்கற அளவுக்கு உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படியாவது உன்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் கறந்து எடுத்துட்டு போலாங்கிற முடிவோடே வந்திருக்காவ. நீ தேடி அலைஞ்சு பிச்சை எடுத்தாவது கொடு. இதுக்கு மட்டும் நான் சம்மதிப்பேன்னு நினைக்காத. கையேந்திட்டு வந்து நிக்கிற. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மிதுனை உள்ள தள்ளுறதுக்கு உனக்கு அவ வேணும். அதுக்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் இல்ல? நீ கொடுக்க வேண்டாம். நான் எப்படியாவது பணம் புரட்டி அவனை உள்ள வச்சே தீருவேன். நீ வேணா பாரு. சரி, நான் மிதுன் கையால தாலியை கட்டிட்டு அவன் திரும்ப வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, கௌரி, நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மிதுன் கிட்டயும் சம்மதம் சொல்லிடுங்க. தேதி முகூர்த்தத்தை எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கௌரி, வேண்டாம். இனி நான் உன்னை பார்க்கவே விரும்பல. எனக்கு அண்ணனே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். போயிடு. அப்பா, அப்பா. நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன தோக்கடிச்சிட்டு அவ கல்யாணத்தை நடத்தலான்னு நீங்க யாரும் ஆசைப்படாதீங்க. இன்னைக்கு அவ நிரந்தரமா என்ன வெளியே அனுப்பிட்டா. அவ வீட்டுல இருந்து இல்ல, அவ மனசுல இருந்து. அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க எப்படி வளர்ந்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு திருடனை கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். ஆனா அவ்வளவு சீக்கிரம் நான் தோக்க மாட்டேன். டேய், அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தர. சரிங்க சார். இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணை காப்பாத்தினது தானே. நாங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தோம்னு உங்களுக்கே தெரியும்ல. சார், கேட்டை லாக் பண்ணணும். ஓ, என்ன விரட்டி விடுறீங்கல்ல? நடக்கட்டும் நடக்கட்டும். பாதியில வந்தாங்கிற ஒரே காரணம் தானே. பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்டால தான் அவங்க அனாதையானாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் மூலமா ஒரு ஆளை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. கிரி ஒரு காலம் அதை விட மாட்டான். விடவும் அவனால முடியாது. என்ன கிரி, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இதெல்லாம் விற்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ பணம் கொடுக்க எனக்கு வேற வழி இல்லைன்னு தான் வைக்கிறேன். அப்ப எல்லாரும் சொன்னது உண்மை ஆயிடுமே. எங்கிருந்தோ வந்த யாரோ ஒரு பொண்ணுக்காக உன் மூலதனத்தை விற்க போறேன்னு சொல்ற. ஆக்சிடென்ட்ல அடுத்தவங்க உயிரை காப்பாத்த இத்தனை நாள் வரைக்கும் நீ எடுத்த ரிஸ்க் வீணா போயிடுமே. கௌரியே போயிட்டாளே, எனக்கு அதை விட வேற எதுவும் பெருசு இல்லை. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. யாருக்கு முன்னாடி போய் சாட்சி சொல்லணும்? யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லணும்? ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீ தூங்கிட்டு இருந்தானோ, நீ யாரையும் பார்க்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு பின்னால யார் இருந்தாலும் சரி, நீ அவங்களுக்கு எதிராக இந்த கேஸ்ல சாட்சி சொல்லிடுவியோன்னு தான் அவங்க பயப்படுறாங்க. அதனால அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஹலோ, காசிபாளையத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபேமிலின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹலோ, நான் தான்டா. ஒரு ஆக்சிடென்ட் கால் வந்திருக்கு காசிபாளையத்துக்கு பக்கத்துலையா. நீ போயிடு. ஃபயர் சர்வீஸ்க்கும் ஃபோன் பண்ணிவிடு. ஓ, நான் வந்து என்ன செய்யறது? கதவை சாத்திக்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
ஹலோ. கிரி, இந்த ஏரியாவில் நீ சொன்ன மாதிரி எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல. நீ சொன்ன இடத்துல இருந்து 6-7 கிலோமீட்டர் தேடி பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கல. ச்சே, இந்த விஷயத்துல கூட விளையாடுறாங்களா என்ன? ஒருவேளை நீ இப்போ இருக்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சீண்டி பார்க்கறதுக்கு கூட இப்படி செஞ்சிருக்கலாம். அதுவும் இல்லைன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்கு. யார் நீங்க? சொல்லுடா, உன்னை அனுப்புனது யாரு? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம வேற எவன் கிட்ட தெரியும்? அவங்க ஃபோனில் தான் பேசுகிறாங்க. அவங்க நம்பரை தவிர வேற எதுவும் தெரியாது. இந்த நம்பர்ல தான் கூப்பிட்டுருக்கான். ஹலோ, நான் எஸ்ஐ பேசுகிறேன். 9820132321. இந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸ் வேணும், இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ். 1 செகண்ட் சார். மிஸ்டர் மிதுன், 4th அவென்யூ, பாண்டிச்சேரி. கிரி, இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நமக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் கிடைச்சிருச்சு. இதை வச்சே அவனை உள்ள தூக்கி போட்ட முடியும். ஒரு வார்த்தை சொல்லு. இல்ல, கோர்ட்டுக்கு தேவையான எவிடன்ஸ் நீ ரெடி பண்ண. நான் கௌரிக்கு தான் உண்மையை புரிய வைக்கணும். இல்லன்னு மறு பேச்சு பேச முடியாத அளவுக்கு கௌரி முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்தின பாரு. அதுக்கப்புறம் நீ உன் கடமையை செய். நீ பேசு. அவனை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இழந்த பணம் திரும்பி கிடைச்சிட்டா நீ திரும்பி போயிடுறேன்னு சொல்லு. ஏண்டா முடிஞ்சுதா? பட்டானா? நான் சைரா பானு. இவளை அடிச்சு உயிரோட இருக்கா? அல்லாவோட கிருபையால நான் இன்னும் சாகல. முதல்ல பணத்துக்காக என்ன கொல்ல பார்த்தீங்க, இப்போ நான் சாட்சி சொல்வேணும்னு பயந்து கொல்ல பாக்குறீங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பட் எனக்கு பணம் வேணும். அதை கொடுத்துட்டா நான் எங்கேயாவது போயிடுவேன். என்னது, பணமா? சரி சரி கொடுக்குறேன். எப்போ, எங்க வரணும்? நாளைக்கு. நாளைக்கு இடம் இடம் அப்புறமா சொல்றேன். கன்ஃபியூஷனா இருக்கு கிரி, இதுல எப்படி பட்டான்? ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த லிங்க் நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டதுதான். அன்னைக்கு அப்பாவோட லிக்கர் ஷாப்ல இருந்து ஸ்டாக் காணாம போனப்பே நான் நினைச்சேன் அதுக்கு பின்னாடி மிதுன் தான் இருக்கணும்னு. அதான் செக் மோசடி வழக்கில் அப்பாவை சிக்க வச்சான். கூட இருக்கிறவனை தவிர ஸ்டாக்கை யாராலையும் மாற்றி வைக்கவே முடியாது. சொந்த அப்பாவுக்கே துரோகம் செய்கிறவன் தான் அவன். பட் பணத்தை கொண்டு வர்றது பட்டானா இருந்தா மிதுனுக்கு இது ஒரு ஆதாரமே இல்லை. பணத்தை கொடுக்கறதுக்காக நான் அவனை கூப்பிட்டேன்னு நினைக்கிறியா? பட்டான் கூட அவனும் கண்டிப்பா வருவான். அங்க மடக்கிறேன். ஏன்டா வாயை மூடிட்டு இருக்க? அந்த கிரி யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். இங்க பார், இதெல்லாம் அவனுடைய கை வேலை தான். தெரியண்டா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னை பத்தி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு மட்டும் இல்ல, அவங்க அப்பா அந்த மிதுன் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன். தெரியும்டா, அந்த சைரா பானுவை சேஃபா அவன் இடத்துல தான் வச்சிருக்கான். எல்லாம் வெளியே வந்துடும். ஏற்கனவே அடி வாங்கி பாடி கழட்டு போச்சு. கடவுளே காப்பாத்து. ஏய், என்ன உளர்ற? இந்த பிசினஸ்ல நம்ம 2 பேர்ல யாருக்கும் நஷ்டம் இல்ல. தேவராஜ் பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான் ஆக்சிடென்ட் பண்ணி நான் அடிச்சேன். அவ பழப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆனா உனக்கு என்ன, தேவராஜ் கிட்ட இருந்து 50 லட்சம் சுருட்டுனல. அன்னைக்கு எடுத்துட்டு இன்னைக்கு பயந்தா? பயம் இருக்குடா. கிரிய மட்டும் இல்ல, ஒன்னா நினைச்சாலும் பயந்தான் எனக்கு. அந்த பெருசையும் மித்தனையும் ஆப்படிச்சா மாதிரி என்னையும் ஒரு நாள் ஆப்படிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பழச மறந்துட்டு பேசாதடா. பாண்டிச்சேரி பிளாட்ஃபார்ம்ல கடந்த உடனே பட்டான ஆக்குறது நான். பெருசை ஏமாத்துறதுலயும் உனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டேன். ஆனா பெருசு மித்தனும் இப்படி செய்வாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க 2 பேரும் கிரிக்கிட்ட போனதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு கிரிக்கு நான் கொண்டு போய் பணம் கொடுக்கணுமா? சாமி சத்தியமா நம்மால முடியாது.
நீ நானும் கூட்டுன்னு கிரிக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான், நம்மள டாரா கிழிச்சிருவான். இந்த ரேஞ்சில நம்மளால போய் ஜெயில கம்பி எண்ண முடியாதியா, புரிஞ்சுக்க. போலீஸும் சட்டமும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் ஆன வண்டி மிதுன் பேர்ல இருக்கு. இப்ப கிரி கிட்ட மாட்டிக்கிட்ட மொபைல் நம்பர் அதுவும் மிதுன் பேர்ல தான் இருக்கு. நான் செஞ்ச குற்றத்துக்கு உள்ள போயிருக்கிறது மிதுன். உனக்கு தான் தெரியும்ல, ஏற்கனவே நான் செஞ்ச பிரச்சனையால தான் அவன் கேஸ்ல மாட்டினான். கௌரிக்கு அவனுக்கு கல்யாணம் நின்னு போச்சு. அவன் இன்னைக்கு உள்ள இருக்கான். நான் நல்ல பேரோட வெளியே இருக்கேன். உன் நல்ல பேருக்கு அந்த கிரி முடிவு கட்டுவான் இரு. அவ்வளவு சுலபமா அவனால என் பேரை கெடுக்க முடியாது. துபாய், மொரிஷியஸ்ல இருக்கிற பெரிய பெரிய டான்ஸ்கெல்லாம் என்னை ஏன் பிடிக்கும் தெரியுமா? சந்தேகமே இல்லாம சங்கதியை முடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். எத்தனையோ பேரோட கதையை முடிச்சிருக்கேன். நிலைமை கைமீறி போச்சுன்னா அதே கதிதான் கிரிக்கும். அப்ப பணம் யார் கொடுக்கறது? கிரிக்கு நான் கொடுக்க போறது ஒரு சர்ப்ரைஸ். அதோட இந்த சாப்டர் க்ளோஸ். பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட போறது அந்த மிதுன்.